எல்கேஜிக்கு போறீங்க, உங்களுக்கு யார் பாடம் சொல்லி தருவா? அங்க ஒரு மிஸ் வேணும் இல்லவா? சைக்கிள் ஓட்ட படிக்கிறீங்க, நீங்களே சைக்கிள் ஓட்ட படிச்சிட்டீங்களா? யாராவது ஒருத்தன் சொல்லி தரணும்லவா? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கார் ஓட்ட சொல்லி தரணும், நம்ம அம்மா நமக்கு சமையல் சொல்லி தரணும். யாராவது பிறந்த உடனே அவங்க தானாட்டு செய்யறாங்களா? எதை செய்யறதுக்கும் யாரோ ஒரு ஆள் வழிகாட்டி குரு வேணுமா இல்லையா? சாதாரண விஷயங்களுக்கே ஒரு ஆள் வேணும்னா இந்த ஞானத்துக்கு வேணாமா வேண்டாமா? குருவில்லா வித்தை பால். குருவின்றி கடவுள்ல போய் சேரவே முடியாது. இந்த உபதேசத்தை சொல்லி, இந்த உண்மை நிலையில சொல்லி, உங்களுக்கு இந்த இப்படி தவம் பண்ணுங்க, உங்க சக்தியை இப்படி பெருக்குங்க, தவம் பண்ணுங்கன்னு சொல்லி வழிகாட்டுறவர் தான் குரு, ஞான குரு. இப்போ நீங்க ஒரு குருவை ஃபாலோ பண்ணணும், ஞானம் வேணும் அப்படின்னா முதல்ல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஒரு குரு. ஓரளவுக்கு ஞானிகள் மகான்கள் எவ்வளவு நூல்கள் வச்சிருக்காங்களா, அதன்படி ஓரளவுக்கு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச அளவு பார்க்கணும். குரு எப்படி இருக்காரு, எப்படி செய்யறாரு, என்ன சொல்றாரு, பெரியவங்க சொன்னதுக்கும் அவங்க சொல்றதும் சரியா இருக்கா, கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ பாக்குறது எப்படி? அப்ப ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லா ஞானிகளும் மகான்களும் சொன்ன ஒரே உண்மை, இறைவன் ஒளி வடிவானவர்.